ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது குரூப் 2 2A சிலபஸில் தமிழில் நமக்கு கொடுத்துருக்கிறதுல புறநானூர்லேருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். பிறப்பு ஓர் அன்ன உடன் வயிறு உள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும் என்னும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் கருத்து யாது? இதில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கல்வி. பிறப்பு ஓர் அன்ன உடன் வயிற்று உள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும் என்னும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் கருத்து யாது? கல்வி. நமக்கு அப்படி இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது யூனிட் 8 கொஸ்டின்ஸு. தமிழில் மட்டும் இருக்கிறது வந்து தமிழில் கேட்ட கொஸ்டின்ஸு, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கிறது வந்து யூனிட் 8லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ். இதெல்லாம் வந்து யூனிட் 8ல் கேட்ட கொஸ்டின்ஸ். கடற்பயணத்தின் சிறப்பை அவை விளக்கும் நூலோடு பொருத்துக. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படிங்கிறது மதுரை காஞ்சி. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்னா மதுரை காஞ்சி. பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அகநானூறு. பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் புறநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் புறநானூறு. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது பட்டினப்பாலை. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல நாவாய் அசைந்தது பட்டினப்பாலை. ஆன்சர் வந்து பி. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக. இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும். இந்த பாட்டு பார்த்தோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டு ஓல்டு புக்கில் இருக்கும். கண்ணகனார் எழுதின பாட்டு. புறநானூறு. தமிழர் காற்றின் திசை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையினை நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் வெண்ணி குயத்தியார். தமிழர் காற்றின் திசை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் வெண்ணி குயத்தியார். பொருந்தாத இணையினை தேர்ந்தெடு. களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனை புறநானூறு. இது கரெக்டு. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் திருக்குறள் கரெக்டு. கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழன் சிலப்பதிகாரம் கொடுத்துருக்காங்க, இது தவறு. இது வந்து திருவாசகத்தில் உள்ள பாடல். கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழன் அது வந்து சிலப்பதிகாரம்ங்கிறது தவறு, திருவாசகம். பண்ணொடு தமிழொப்பாய் அப்படிங்கிறது தேவாரம், இது கரெக்டு. அப்போ ஆன்சர் வந்து எது? பொருந்தாது தான் கேட்டிருக்காங்க. அதனால் ஆன்சர் வந்து சி. பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக. நான்மணி கடிகை நாலடியார் புறநானூறு இனியவை 40 கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாது புறநானூறு. காரணம் என்ன அப்படின்னா நாலடியார் நான்மணி கடிகை இனியவை 40 இதெல்லாம் 14 கீழ்கணக்கு நூல்கள். புறநானூறு அப்படிங்கிறது என்ன நூல்கள்? அது வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று. பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக. நாலடியார் நான்மணி கடிகை இன்னா 40 இனியவை 40 இதெல்லாமே என்ன நூல்கள்? 14 கீழ்கணக்கு நூல்கள். புறநானூறு அப்படிங்கிறது 8 தொகை நூல்களில் ஒன்று. அதனால் இது பொருந்தாதது. அப்போ ஆன்சர் வந்து சி. கடையேழு வள்ளல்களில் நீலமணியையும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு அளித்தவர் யார்? ஆய் அண்டிரன். கடையேழு வள்ளல்களில் நீலமணியனையும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு அளித்தவர் யார் அப்படின்னா ஆய் அண்டிரன். அடுத்து ஒரு பொறுத்துக. தமிழ் வேலி. தமிழ் வேலி அப்படின்னா பரிபாடல். தமிழ் கெழு கூடல். தமிழ் கெழு கூடல் அப்படின்னா புறநானூறு. கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழன் திருவாசகம். கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழன் திருவாசகம். பண்ணொடு தமிழொப்பாய் தேவாரம். பண்ணொடு தமிழொப்பாய் தேவாரம். ஆன்சர் வந்து டி. இது ஒரு யூனிட் 8ல் கேட்ட கொஸ்டின். நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூற்று பாடல் உணர்த்தும் கருத்து யாது? உணவு வழங்குவதன் முக்கியத்துவம். நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூற்று பாடல் உணர்த்தும் கருத்து உணவு வழங்குவதன் முக்கியத்துவம். இதுவும் ஒரு யூனிட் 8ல் கேட்ட கொஸ்டின். ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்து இயற்கை என்று பாடியவர் யார் அப்படின்னா இடைக்குன்றூர் கிழார். ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்து இயற்கை என பாடியவர் இடைக்குன்றூர் கிழார். அதியமானின் தூதுவராக அவ்வை சென்றதை கூறும் நூல் புறநானூறு. அதியமானின் தூதுவராக அவ்வை சென்றதை கூறும் நூல் வந்து புறநானூறு. 8 தொகை நூல்களுள் ஒன்று எது அப்படின்னா புறநானூறு. 8 தொகை நூல்களுள் ஒன்று புறநானூறு. புறநானூற்றை முதன்முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உவேசா. புறநானூற்றை முதன்முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் வந்து உவேசா. புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 11. புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை வந்து 11.
சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவர். இப்பாடலடிகள் இடம்பெறும் நூல் புறநானூறு. சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவை. இப்பாடலடிகள் இடம்பெறும் நூல் புறநானூறு. களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. இந்த அடி இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு. களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்ற அடி இடம்பெறும் நூல் புறநானூறு. இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து புறநானூறு தான் வரும். நம்ம வந்து கொஸ்டின் வந்து நல்லா பார்த்துக்கணும். ஆன்சர் எல்லாமே புறநானூறு தான். கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கிறத மட்டும் தெளிவாக பார்த்துக்கணும். ஏன்னா இது வந்து புறநானூற்று தொடர்பாக நம்ம பார்க்குறதுனால எல்லாத்துக்குமே ஆன்சர் புறநானூறு தான் வரும். களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனை என்ற அடி இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு. ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் புறநானூறு. ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் புறநானூறு. தமிழரின் வாழ்வியல் கருவூலம் எது? புறநானூறு. தமிழரின் வாழ்வியல் கருவூலம் புறநானூறு. உருமிட துதவா உவர்நிலம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. உருமிட துதவா உவர்நிலம் புறநானூறு. கூற்று 1 கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி என்ற புலவர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனவர். கூற்று 2 இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் இயற்றியுள்ளார். கூற்று இரண்டும் சரி. 2 கூற்றுமே வந்து சரி. கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி என்ற புலவர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனவர். இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் இயற்றியுள்ளார். 2 கூற்றும் சரி. தவறான தொடரை கண்டறிக. தமிழக பொருட்கள் சீனாவில் விற்கப்பட்டன. கரெக்டு. சீனத்து பட்டும் சர்க்கரையும் தமிழகத்துக்கு இறக்குமதி ஆயின. இதுவும் கரெக்டு. பழந்தமிழகத்தில் வாணிப பொருட்கள் பற்றிய குறிப்பு உள்ள நூல் வந்து புறநானூறுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. வாணிபம் பற்றி சொல்லக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா மதுரை காஞ்சி அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் இந்த மாதிரி நூல்களில் தான் வாணிப பொருட்கள் பற்றிய குறிப்புகள்லாம் இருக்கும். புறநானூறு அப்படிங்கிறது தவறு. கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது. இதுவும் கரெக்டு. அப்போ தவறான தொடரை கண்டறிய சொல்லியிருக்காங்க. அதில் வந்து தவறு வந்து பழந்தமிழகத்தில் வாணிப பொருட்கள் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் புறநானூறு அப்படிங்கிறது தவறு. மதுரை காஞ்சியில் தான் வந்து அதிகமாக சொல்லியிருப்பாங்க. அது பட்டினப்பாளையங்கிற நூல்லையும் வந்து வாணிபத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா யூனிட் 8லேருந்து கேட்ட கொஸ்டின். நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமேன் என்று பாடிய புலவர் யார் அப்படின்னா நரிவெறும் உருத்தலையார். ஆன்சர் வந்து பி நரிவெறும் உருத்தலையார். நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமேன் என்று பாடிய புலவர் நரிவெறும் உருத்தலையார். உருமிட துதவா உவர்நிலம் என்று நிலத்தின் தன்மையினை கூறும் நூல் புறநானூறு. உருமிட துதவா உவர்நிலம் அப்படின்னு நிலத்தின் தன்மை கூறுவது புறநானூறு. அடுத்து நூல் மற்றும் நூல் ஆசிரியர்கள் பொருத்துதல். ஜெயம் கொண்டார் எழுதினது எது? கலிங்கத்து பரணி. ஜெயம் கொண்டார் கலிங்கத்து பரணி. காரியாசான் சிறுபஞ்ச மூலம். காரியாசான் சிறுபஞ்ச மூலம். கம்பர் சடகோபர் அந்தாதி. கம்பர் சடகோபர் அந்தாதி. கண்ணகனார் வந்து புறநானூறு. கண்ணகனார் வந்து புறநானூறு. காண மஞ்சைக்கு கலிங்கம் ஈந்தவன் யார்னா பேகன். காண மஞ்சைக்கு கலிங்கம் ஈந்தவன் வந்து பேகன். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்று பாடியவர் மோசிகீரனார். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்று பாடியவர் மோசிகீரனார். இது ஒரு யூனிட் 8 கொஸ்டின். இரவலருக்கு குதிரைகளை நல்கிய கடையேழு வள்ளல் யார்? காரி. இரவலருக்கு குதிரைகள் நல்கிய கடையேழு வள்ளல் யார்? காரி. ஒரு வழி தோன்றி யாங்கு என்றும் சான்றோர் பாலர் ஆப இது என்று கூறும் நூல் புறநானூறு. ஒரு வழி தோன்றி யாங்கு என்றும் சான்றோர் பாலர் ஆப என்று கூறும் நூல் புறநானூறு. வரிது நிலையிய காயமும் என்று வானத்தின் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் புறநானூறு. வரிது நிலையிய காயமும் என வானத்தின் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் புறநானூறு. இது ஒரு யூனிட் 8 கொஸ்டின். என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த காலன் நோனே என்னும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் பொருள். வலிமை உடையவன். என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோனே என்னும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் பொருள் வந்து வலிமை உடையவன். பின்வரும் நூல்களில் பொருளால் மாறுபட்ட நூல் எது அப்படின்னா புறநானூறு. நற்றிணை குறுந்தொகை ஐங்குறு நூல்லாம் அகப்பொருள் பற்றிய நூல். புறநானூறு வந்து புறப்பொருள் பற்றிய நூல். அதனால தான் பொருளால் மாறுபட்ட நூல். பொருளால் மாறுபட்ட நூல் எது? புறநானூறு. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். புறநானூற்றினுடைய சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். எட்டு தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 5. 8 தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்கள் வந்து 5. நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவலாகு ஒன்றோ மிசையாக ஒன்றோ. இச்செய்யுளில் வந்துள்ள அவல் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா பள்ளம். அவல் என்ற சொல்லின் பொருள் என்ன? பள்ளம். மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுவது 8 தொகையும் 10 பாட்டும். மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுவது 8 தொகையும் 10 பாட்டும்.
புலனழுக்கற்ற அந்த நாளன் இத்தொடரால் குறிப்பிடப்படும் சான்றோர் யாருன்னா கபிலர். புலனழுக்கற்ற அந்த நாளன் இத்தொடரால் குறிப்பிடப்படும் சான்றோர் கபிலர். இது ஒரு யூனிட் 8 கொஸ்டின். அற்றை திங்கள் அந்த வெண்ணிலவின் எந்தையும் உடையேம் எம் குன்றும் பிறர் கொளார் எனும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் துறை எது அப்படின்னா கையறு நிலை. கையறு நிலை. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் எந்தையும் உடையேம் எம் குன்றும் பிறர் கோளார் எனும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் துறை கையறு நிலை. 9 நாளி உடுப்பவை 2 என்று புறநானூற்று இந்த பாடலை பாடிய புலவர் யார் அப்படின்னா மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரனார். இது ஒரு புறநானூற்று பாடல். இந்த பாடலை பாடிய புலவர் யார் அப்படின்னா நக்கீரர். 9 நாளி உடுப்பவை 2 என்று பாடிய புறநானூற்று புலவர் மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரர். சான்றோர் பாலராப சாலார் சாலார் பாலர் ஆகுபவ இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. சான்றோர் பாலராப சாலார் சாலார் பாலர் ஆகுபவ இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. தமிழ் கெழு கூடல் என்று மதுரையினை போற்றிய நூல் எது? புறநானூறு. தமிழ் கெழு கூடல் அப்படின்ட்டு மதுரையை போற்றிய நூல் புறநானூறு. நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகம் இந்த பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. மோசிக்கிரணர் பாடிய பாட்டு நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னர் உயிர்த்தே மலர்த்தலை உலகம் புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல் எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல் புறநானூறு. நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமேன் இந்த பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இது எழுதினது யாரு? நரிவரும் உருத்தலையர் எழுதியிருப்பாரு. நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கவரி வீசிய சேர மன்னன். கவரி வீசிய சேர மன்னன் யாருன்னா சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை. கவரி வீசிய சேர மன்னன் சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை. இது ஒரு யூனிட் 8 கொஸ்டின். புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் என்ற புறநானூற்று பாடல் யாரை சுட்டுகிறது? சான்றோர்கள். புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் என்ற புறநானூற்று பாடல் யாரை சுட்டுகிறது? சான்றோர்கள். புறநானூற்றில் உள்ள துறைகள் எத்தனை அப்படின்னா 65 துறைகள். 11 திணைகள் இருக்கும். துறைகள் 65 துறைகள். புறநானூற்றில் உள்ள துறைகள் 65. புல்லரு புன்கண் தீர்ந்தோன் இவ்வடியில் இடம்பெறும் பறவை எது அப்படின்னா புறா. புல்லரு புன்கண் தீர்ந்தோன் இந்த அடியில் உள்ள பறவை என்ன அப்படின்னா புறா. கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதை கூறும் நூல் புறநானூறு. கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதை கூறும் நூல் புறநானூறு. உருமிட துதவா உவர் நிலம் ஊட்டியும் இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. உருமிட துதவா உவர் நிலம் புறநானூறு. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் இந்த பாடல் புறநானூறு. நரிவரும் உருத்தலையர் பாடியது. இது ஒரு யூனிட் 8 கொஸ்டின். கூர்வேல் குவைய மொய்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கூர்வேல் குவைய மொய்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கடுமா பாக்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாளி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே இப்பாடல் வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாளி உடுப்பவை 2 புறநானூறு. அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிருக்கும் மரமிகு தன்று எனும் பாடல் உணர்த்தும் துறை எது அப்படின்னா மூதின் முல்லை. அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வேல் மடவரல் மகளிருக்கும் மரம் மிகும் தன்று என்ற பாடல் உணர்த்தும் துறை மூதின் முல்லை. அடுத்து ஒரு பொறுத்துக. இது ஒரு யூனிட் 8ல கேட்டது. கீழ்கண்டவற்றுள் எந்த இணை சரியாக பொருந்தவில்லை? பாரி பரம்புமலை கரெக்டு. பேகன் பழனிமலை கரெக்டு. வேட்டுவன் கோடைமலை கரெக்டு. ஆய் குதிரைமலை கொடுத்துருக்காங்க, இது தவறு. ஆயிங் அப்படிங்கிறவர் பொதிகை மலை. அப்போ நமக்கு எதெல்லாம் கரெக்டு அப்படின்னா 1, 2, 3 சரியாக பொருந்தி உள்ளது, 4 மட்டும் சரியாக பொருந்தவில்லை. ஆன்சர் பி. 1, 2, 3 சரியாக பொருந்தி உள்ளது, 4 மட்டும் சரியாக பொருந்தவில்லை. பாரி பரம்புமலை, பேகன் பழனிமலை, வேட்டுவன் கோடைமலை, ஆய்ங்கிற ஒரு பொதிகை மலை. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய இதில் துகிர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா பவளம். இந்த பாட்டில் என்னது? கண்ணகனார் புறநானூற்றில் இருக்கக்கூடிய ஓல்டு 10th புக்கில் இருக்கக்கூடிய பாட்டு. இந்த துகிர் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா பவளம். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய இத்தொடரில் உள்ள துகிர் என்பதன் பொருள் பவளம். 9 நாளி உடுப்பவை 2 இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. 9 நாளி உடுப்பவை 2 புறநானூறு.
உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே. இந்த பாடல் இடம்பெறும் நூல் புறநானூறு. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே. இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. உண்பது நாளி உடுப்பவே இரண்டே. இப்பாடல் வந்து புறநானூறு. இது ஒரு யூனிட் 8ல் கேட்ட கொஸ்டின். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கட்படுமே என்ற புறநானூற்று பாடலில் கீழ்ப்பால் மேற்பால் என்பதன் கருத்து யாது அப்படின்னா, பிறப்பினால் வரும் சிறப்பினும் கல்வி அறிவினால் எய்தும் பெருமை. வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கண் படுமே என்ற புறநானூற்று பாடலில் கீழ்ப்பால் மேற்பால் என்பது அதனுடைய உட்கருத்து என்ன அப்படின்னா, பிறப்பினால் வரும் சிறப்பினும் கல்வி அறிவினால் எய்தும் பெருமை. மோசிக்கிரனால் உடல் சூர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை. மோசிக்கிரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் சேரல் பெருஞ்சேரல் இரும்பொறை. ஜியு போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் எது? புறநானூறு. ஜியு போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாக காரணமாக இருந்த நூல் புறநானூறு. சங்ககால இலக்கியங்கள் அப்படின்னா 8 தொகையும் 10 பாட்டும். சங்ககால இலக்கியங்கள் வந்து 8 தொகையும் 10 பாட்டும். ஈன்று புறந்தருதல் என் தலை கடனை சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனை எனும் பாடலடிகள் இடம்பெறும் நூல் புறநானூறு. ஈன்று புறம் தருதல் என் தலை கடனை சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனை புறநானூறு. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமேன். இந்த பாடல் வந்து புறநானூறு. எழுதினது நரிவரும் உருத்தலையார். இது ஒரு யூனிட் 8ல் கேட்ட கொஸ்டின். நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ நல்வழி நல்லை வாழிய நிலனே என்னும் புறநானூற்று பாடல் உலக மேம்பாட்டிற்கு யாரின் ஒழுக்கத்தை அடிப்படையாக கூறுகிறது? ஆடவர். நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ இந்த பாட்டில் வந்து நல்வழி நல்லை வாழிய நிலனே இதில் யாருடைய ஒழுக்கத்தை வந்து கூறப்பட்டுள்ளது அப்படின்னா ஆடவர். இப்போ புறநானூறு வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது கவர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். நியூ புக்கில் பார்த்தோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் இருக்குது, 9th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 44ல் இருக்குது, 11th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 66, 12th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 89ல் இருக்குது. 7th 9th 11th 12th வந்து நமக்கு நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓல்டு புக்கில் பார்த்தோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2ல் பேஜ் நம்பர் 32ல் கொடுத்துருக்காங்க. 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் பேஜ் நம்பர் 26ல் இருக்குது. 9th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல் பேஜ் நம்பர் 62ல் இருக்குது. 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 88ல் கொடுத்துருக்காங்க. 11th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 11ல் இருக்குது. 12th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 15ல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா புறநானூற்றில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியாச்சு. ஓல்டு கொஸ்டின் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ புறநானூற்றில் இங்கே கொடுத்துருக்கிற எல்லா பாடலுமே நம்ம ஒரு டைம் வந்து பார்த்துடலாம். 7th ஸ்டாண்டர்டில் பார்த்தோன்னா நியூ புக்கில் இயல் 3ல் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. புலி தங்கிய குகை அப்படிங்கிற ஹெட்டிங்கில் வந்து ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லளை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. இது வந்து காவற்பண்டு இயற்றிய நூல், காவற்பண்டு எழுதியது. இது வந்து புறநானூற்றில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். புலி தங்கிய குகை அப்படின்னு சொல்லி ஹெட்டிங்கில் வந்து 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் கொடுத்துருக்காங்க. இயல் 3ல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா 9th ஸ்டாண்டர்டில் புறநானூறு ஒரு பாடல் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா குடப்புலவியனார் எழுதிய பாட்டு. 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் புறநானூறு குடப்புலவியனார் எழுதிய ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. வான் உட்கும் வடி நீன் மதில் மல்லர் மூதூர் வய வேந்தே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோல்வழி முறுக்கி ஒரு நீ ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்ற அதன் தகுதி கேள் நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. நிலமும் நீரும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்து அளித்தோரே. வித்திவான் நோக்கும் புன்புலன் கண்ணகன் வைப்பிற்று ஆயினும் நன்னி நாளும் இறைவன் தாட்கு உதவாதே. ஆதலால் அடுப்போர் செழிய இகழாது வள்ளல் நிலம் நெளி மருங்கின் நீர்நிலை பெருக்க தட்டோர் அம்மை இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படின்னு சொல்லிட்டு இது யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா குடப்புலவியனார் வந்து பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு வந்து நீர், அதாவது தண்ணீருடைய இன்றியமையாமை பற்றி வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருப்பார். திணை வந்து பொதுவியல் திணை, துறை வந்து முதுமொழி காஞ்சி. இந்த பாட்டு வந்து குடப்புலவியனார் வந்து நீரினுடைய இன்றியமையாமையை வந்து யாருக்கு சொல்லியிருக்கிறாரு? பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு. அது நீர்வளத்தை வந்து நீ பெருக்கணும் அப்படிங்கிறத வச்சு இந்த பாடல் வந்து சொல்லியிருப்பார். திணை வந்து பொதுவியல், துறை வந்து முதுமொழி காஞ்சி.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டில் இயல் 3ல் புறநானூறு பாடல் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எழுதுனது யார் அப்படின்னா கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி. நியூ புக்கில் இயல் 3ல் 11th ஸ்டாண்டர்டில் உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் பழி எனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன்தால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே. இது எழுதினது யாரு? கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி. தமக்கென முயலா நோன்தால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே அப்படின்ட்டு புறநானூற்றில் இந்த பாட்டு எழுதினது யார் அப்படின்னா கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி. இது 11th ஸ்டாண்டர்டில் நியூ புக்கில் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா 12th ஸ்டாண்டர்டில் புறநானூற்றில் ஔவையார் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. புறநானூற்றில் வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவிமுதல் வயங்கு மொழி வித்திதாம் உள்ளியது முடிக்கும் உரனுடை உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலருக்கு அடையா வாயிலோயே கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அரிய கொல் என் அரியலன் கொல் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே அதனால் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை மரக்கொல் தச்சன் கைவல் சிறார் மழுவுடை காட்டகத்து அச்சே எத்திசை செலினும் அத்திசை சோரே. இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஔவையார் வந்து நெடுமான் அஞ்சிக்கு வந்து அவர் வந்து பரிசில் பெற வரும் புலவர்களுக்கு வந்து எதுவும் என்ன பண்ணக்கூடாது, காலதாமதம் செய்யாமல் பரிசு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அந்த ஔவையார் வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பாவகை வந்து நேரிசை ஆசிரியப்பா அதான் வந்து சொல்லியிருக்காங்க. பரிசிலர் வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலருக்கு அடையா வாயிலோயே கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தான் அரியலன் கொல் என் அரியலன் கொல் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே. அந்த மாதிரி அவங்க எத்திசை சென்றாலும் அவங்களுக்கு வந்து அத்திசை சோரே. அதனால் என்ன பண்ண நீ வந்து எதுவும் காலதாமதம் பண்ணாமல் என்ன பண்ணணும், பரிசில் வேண்டி வந்தவர்களுக்கு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஔவையார் வந்து நெடுமானஞ்சியை வந்து சொல்லியிருப்பாங்க இந்த பாடலில். அடுத்து ஓல்டு புக்கில் என்னென்ன பாடல்னு பார்த்துடலாம். 6th ஸ்டாண்டர்டில் 2ஆம் பருவத்தில் ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க புறநானூறு. இது வந்து ஔவையார் எழுதிய பாடல். நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றும் அவலாகு ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாலிய நிலனே. இது வந்து 6th ஸ்டாண்டர்டில் 2ஆம் பருவத்தில் இருக்குது ஓல்டு புக்கில். 7th ஸ்டாண்டர்டில் ஒரு பாடல், அது மோசி கிரணார் பாடிய பாடல். 7ஆம் வகுப்பில் வந்து முதல் பருவத்தில் நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேண்மிகு தானே வேந்தற்கு கடனே அப்படின்ட்டு மோசி கிரணார் வந்து புறநானூற்றில் இந்த பாடல் பாடியிருக்காங்க. அடுத்து 9th ஸ்டாண்டர்டில் நமக்கு வந்து 3ஆம் பருவத்தில் இந்த பாடல் இருக்கும். இது வந்து மதுரை கணக்காயனர் மகன் நக்கீரர் பாடிய பாடல். 9th ஸ்டாண்டர்டில் 3ஆம் பருவத்தில் ஓல்டு புக்கில் தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாளி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே. உண்பது நாளி நம்ம என்னதான் வந்து இது பண்ணாலும் நம்ம உண்பது என்னதான் நாளி உடுப்பது இரண்டு உடை தான் உடுப்போம். அதனால என்ன பண்ணணும், செல்வத்து பயன் என்னது ஈதல் அப்படிங்கிறது வந்து இந்த பாடல் வந்து சொல்லியிருப்பாரு. யார் பாடின பாடல் அப்படின்னா மதுரை கணக்காயனர் மகன் நக்கீரர் பாடிய பாடல். 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அடுத்து 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தோம் அப்படின்னா கண்ணகனார் வந்து இந்த பாடல் எழுதியிருப்பார். புறநானூற்று பாட்டு. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் இடைப்பட சேய ஆயினும் தொடை புணர்ந்து அருவிலை நன்கலம் அமைக்கும் காலை ஒருவழி தோன்றி ஆங்கு என்றும் சான்றோர் பாலர் ஆப சாலார் பாலர் ஆகுபவர். கண்ணகனார் வந்து 10th ஸ்டாண்டர்டில் இந்த பாட்டு இருக்குது. புறநானூற்று பாடல். அடுத்து பார்த்தோன்னா 11th ஸ்டாண்டர்டில் புறநானூற்று பாடல் 11th ஓல்டு புக்கில் அருகுலத்துதத்து மகள்வயர் பொழிந்தும் உருமிடத்துதவா உவர்நிலம் ஊட்டியும் வரையா மரபின் மாறி போல கடா யானை களர்கால் பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான் பிறர் மடைய குறினே. இல்லை இந்த லைன் தான் கேட்பாங்க. உருமிடத்துதவா உவர்நிலம் ஊட்டியும். இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இந்த பாடல் எழுதினது யார் அப்படின்னா பரணர் வந்து எழுதின பாடல். பரணர் எழுதிய பாடல். உருமிடத்துதவா உவர்நிலம் அப்படிங்கிறது புறநானூற்றில் பரணர் இயற்றிய பாடல். அடுத்து 12th ஸ்டாண்டர்டில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க புறநானூற்றில். பல் சான்றீரே கயன்முள்ள நரைமுதிர் திரை கவுட் பயனின் மூப்பீர் பல் சான்றீரே கணிச்சி கூர்ம்படை கடும் திரள் ஒருவன் பிணிக்கும் காலை இறங்கும் ஆதோ நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமே. நம்ம நல்லது செய்யாட்டா கூட என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கெட்டது செய்யக்கூடாது அப்படின்ட்டு இந்த பாடல் வந்து சொல்லியிருப்பார். எல்லாரும் ஓப்பதான்றியும் நல்லாற்றுப்படுவோம் நெறியுமா இருதுவே.
இந்த லைன் தான் கேட்பாங்க. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமேன். இந்த பாட்டு 12th ஸ்டாண்டர்டில் புறநானூற்று பாடல். இது எழுதினது நரி வெறும் உருத்தலையார்.